ஸோ கான்கிரீட் இல்லாத யூட்டிலைசேஷன் இல்லை. எந்த அளவுக்கு சொல்லுவோம்னா ஜிடிபியில் கவர்மெண்டோட எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் கால்குலேட் பண்ணும், அதில் கான்கிரீட்டோட கான்ட்ரிபியூஷன் ஓரளவு பெருசாக இருக்கும். ஸோ இது சென்னை வாசிகளுக்காக பிரத்யோகியமான ஒரு கேள்வி இது. M20 M30னா எதுவுமே இல்லை. ஒரு ஸ்கொயர் மீட்டரில் 20 டன் இருக்கிற ஒரு பொருள் வச்சிங்கன்னா அது தாங்கிடுச்சுன்னா அது M20. 30 இருந்துச்சுன்னா அது வந்து M30. அதே வந்து M60னா 60. BIS ஸ்டாண்டர்ட்லேயே வந்து 7 நாள் 14 நாள் 21 நாள். ஒரு M40யோட இடத்துல இல்லை M30யோட இடத்துல M60யோ M70யோ நீங்கள் போட்டிங்கன்னா இட் இஸ் நோ யூஸ். ஸ்ட்ரென்த்தை நீங்கள் வந்து இன்க்ரீஸ் பண்ணணும்னு முடிவு எடுத்துட்டிங்கன்னா சிமெண்ட்டை மட்டும் இன்க்ரீஸ் பண்ண போகிறதில்ல. சிமெண்ட்டோடைய வேலை என்னென்னா எல்லாத்தையும் பிணிக்கிறது. அந்த அக்ரிகேட்டோடைய வேலை என்னென்னா அமைதியாக உட்காருது. நீங்கள் M-சாண்டாக யூஸ் பண்ணிங்கன்னா அதில் காம்பாக்ஷன் அதிகமாக இருக்க சான்சஸ் இருக்குது. இது வந்து சிமெண்ட்டோட எவல்யூஷன்ஸ். இப்போல்லாம் சிமெண்ட்டோடைய ஏதாவது ஒரு இன்னோவேஷன்ஸ் வருதோ கான்கிரீட்டோடைய 10 இன்னோவேஷன்ஸ் இது கூட கம்பைனாக வரும். தமிழக நேயர்களுக்கு அன்பு வணக்கம். கடல் கடந்த வாணிப நிகழ்ச்சியில் மீண்டும் ஒரு முறை உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைக்கி நம்மளுடைய நிகழ்ச்சியில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா காங்கிரீட் அப்படிங்கிறது பெரிய சப்ஜெக்ட். அதை பற்றி ரொம்ப டீட்டெயிலிங்காக அது இருக்கிற பிஸ்னஸ் வாய்ப்புகளை பற்றி பேசுகிறதுக்காக இன்றைக்கி நம்ம கூட ரைஃபோவுடைய ஃபவுண்டர் அத்திக் அகமது அவர்கள் நம்ம கூட இணைகிறாரு. இவர் ஒரு IIT கரத்பூருடைய அலுமினியும் கூட, இது உங்கள் எல்லாருக்கும் தெரியும். ஸோ வணக்கம் சார். வணக்கம் சார். நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நல்லா இருக்கும் சார். ஸோ இந்த காங்கிரீட் அப்படின்னு வரும்போது என்னென்ன விதமான காங்கிரீட்ஸ்லாம் இருக்குதுன்னு முதல்ல சொல்லிடுங்க சார். ஏன் கேட்குறேன் அப்படின்னா நம்ம ஆளுங்களுக்கெல்லாம் என்ன தெரியும் அப்படின்னா காங்கிரீட்னா வீட்டுக்கு தளம் போடுறது அந்த மாதிரி தான் நமக்கு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. ஆனால் இது ஒரு பெரிய சப்ஜெக்ட், ஓகேவா? ஸோ அந்தலேருந்து நம்ம ஆரம்பிக்கலாம் நினைக்கிறேன். இங்கே என்னென்ன டைப்ஸ் ஆஃப் காங்கிரீட்ஸ்லாம் இருக்குது சார்? காங்கிரீட்டை பொறுத்த வரைக்கும் வந்து காங்கிரீட்டுங்கிறது ஒரு கடல் அளவுக்கான சப்ஜெக்ட். ஓகே. அதில் எக்ஸ்பர்டீஸ் ஆகிறது ரொம்ப, அதாவது இந்தியா லெவல்லே நீங்கள் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பர்ட் ஆகிறது ரொம்ப கம்மியான பேர் தான். அதாவது லைக் ப்ராக்டிக்கல் எக்ஸ்பர்டீஸ் ஒன்று, ரிசர்ச் எக்ஸ்பர்டீஸ் ஒன்று. ப்ராக்டிக்கல் எக்ஸ்பர்டீஸில் பல சிவில் இன்ஜினியர்ஸ் இதில் ப்ராக்டிக்கல் எக்ஸ்பர்டீஸில் வந்திருப்பாங்க. ரிசர்ச் லெவலில் எக்ஸ்பர்டீஸ் வந்து ரொம்ப கம்மியான பேர் இருப்பாங்க. சில ரிசர்ச் லேப்ஸில் சில பேர் இருக்காங்க. அதே மாதிரி வந்து கான்கிரீட்டோடைய வகைகள்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ பெரிய பெரிய பில்டிங்ஸ் நீங்கள் பார்க்குறீங்கல்ல, அது எல்லாத்துலேயும் ப்ரீகாஸ்ட் சொல்கிறாங்கல்ல, அது ஒரு ப்ரீகாஸ்ட் கான்ட்ராக்ட்ஸ். ஓகே. அதுக்கடுத்து நம்ம வீடுகளுக்கு பக்கத்தில் எல்லாத்துலேயும் வந்து ஒரு மோல்டிங் போட்டுருவோம்னு சொல்கிறாங்கல்ல, அது வந்து சாதாரண கான்கிரீட். அதுக்கடுத்து பெர்ஃபுலேட்டட் கான்கிரீட்னு இருக்குது. அதுக்கடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ரீஇன்ஃபோர்ஸ்டு கான்கிரீட் இருக்குது. அதுக்கடுத்து பெர்ஃபுலேட்டட் கான்கிரீட்டில் வந்து நீங்கள் ரோடில் சில இடங்களில் வந்து கான்கிரீட் போடுவாங்க, ஆனால் மழை தண்ணிலாம் அதுலேருந்து பெர்மியபிள் போய் போகும். அது அந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து லைக் அதில் ஜல்லி மட்டும் இருக்கும், சிமெண்ட்ஸ் இருக்கும். அதுக்கடுத்து அதோடைய இது அந்த மாதிரி. அதுக்கடுத்து ரீஇன்ஃபோர்ஸ் பண்ணதில் ஸ்டீல் போடுவாங்க. இந்த மாதிரி இதில் ஒவ்வொரு வகையாக இருக்கும். ஸோ கான்கிரீட் இல்லாத யூட்டிலைசேஷன் இல்லை. எந்த அளவுக்கு சொல்லுவோம்னா ஜிடிபியில் கால்குலேட் பண்ணும்போது கவர்மெண்டோட எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் கால்குலேட் பண்ணும். அந்த கவர்மெண்டோட எக்ஸ்பெண்டிச்சர் வந்து எவ்வளோ அதிகமாக இருக்கோ அந்த நம்பர்ஸை வச்சு தான் ஜிடிபியை என்ஹான்ஸ்மெண்ட்டு. அதில் ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் ஒரு ஸ்டேட்டுக்கும் கான்கிரீட்டோட கான்ட்ரிபியூஷனு ஓரளவு பெருசாக இருக்கும். ஓகே. அந்த அளவுக்கு பெரிய டொமஸ்டிக்காகவும் சரி, இன்டர்நேஷ்னலாகவும் சரி, நேஷ்னல் லெவல்லையும் சரி, இன்டர்நேஷ்னலுக்கும் சரி பெரிய வாய்ப்புள்ள பிஸ்னஸ் செக்டர். இப்போது நம்ம வீடு கட்டுறதுக்கு நம்ம தளம் போடுறதுக்கு ஒரு காங்கிரீட் பயன்படுத்துவோம். ஆமாம் சார். அந்த காங்கிரீட்டுக்கும் ஒரு பெரிய மல்டி லெவல் பில்டிங்ஸ் கட்டுறாங்கன்னா அதுக்கு இருக்கிற காங்கிரீட்டுக்கும் ஏதாவது டிஃப்ரென்ஸ் இருக்கா? அதாவது காங்கிரீட்டை பொறுத்த வரைக்கும் பேஸாக 3 விஷயங்கள் இருக்கும். அந்த பேஸோடைய அந்த வேரியேஷன்ஸ்லேருந்து தான் ஒன்று ஆகும். ஒன்று சிமெண்ட், ஓகே, ரெண்டாவது அக்ரிகேட், ஓகே, மூணாவது மணல். ஸோ சிமெண்ட்டும் அக்ரிகேட்டும் வந்து என்ன பண்ணோம்னா வினையூக்கினா கேட்டலிஸ்ட்டு, ஹைட்ரேஷன் சொல்லுவோம். தண்ணியோட ப்ரெசன்ஸில் அது எக்ஸ்பேண்ட் ஆகி அது ஒரு நெட்வொர்க்காக ஃபார்ம் பண்ணும். அலுமினோ சாலிசிலிகேட் நெட்வொர்க்ஸ்னு சொல்லுவாங்க. அதை வந்து அது ஃபார்ம் பண்ணும். அந்த ஃபார்ம் பண்ணி அதை வந்து ஹோல்டு பண்ணும். ஓகே. சிமெண்ட்டோட வேலையை தான். சிமெண்ட்டுக்குள்ளோட அக்ரிகேட் இருக்கும், அதுக்கு கூட வந்து ஃபில்லராக சாண்டு யூஸ் ஆகும். இந்த 3 விஷயத்தை எப்படியெல்லாம் என்னென்ன வகைகளில் யூஸ் பண்ணுவோமோ அதுபடி வந்து இதில் வேரியேஷன்ஸ் இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு நான் வந்து பெர்ஃபியூரேட்டட் கான்கிரீட்னு சொன்னேன்னா அந்த பெர்ஃபியூரேட்டட் கான்கிரீட்டில் நான் வந்து அந்த சாண்டை வந்து ரொம்ப மினிமமாக இல்லை நோங்கிற அளவுக்கு பண்ணுவேன். இல்லை நான் வந்து ரீஇன்ஃபோர்ஸ் கான்கிரீட்டாக இருந்துச்சுன்னா சிமெண்ட்டு, அந்த ஜல்லி, அதுக்கடுத்து மணல், அது கூட நான் என்ன பண்ணுவேன்னா
ஃபைபராக இருந்துச்சுன்னா ஃபைபர் போட்டிருப்பேன். இல்லை டென்சைல் ஸ்ட்ரெஸ்டு இருந்துச்சுன்னா நான் டென்சைல் ஸ்ட்ரெஸ்ஸுக்கு வந்து இரும்பு போட்டிருப்பேன். இல்லைன்னா ப்ரீ ஸ்ட்ரெஸ்ட்னா அந்த கான்கிரீட் பண்ணும்போது ஸ்ட்ரெஸ்ட் பண்ணி கான்கிரீட் போட்டிருப்பேன். இதுதான் வகைகள். ஸோ இதில் 3ல் இப்போ நம்ம வீட்டுக்கு போடுறதுல நீங்கள் வந்து ஒரு கொத்தனார்கிட்டையே நீங்கள் போய் கேட்பீங்க, என்ன கலவை போட்டீங்க, என்ன மிக்ஸ் டிசைன் போட்டீங்க. இதுதான் இதோடைய அடிப்படை. மிக்ஸ்டு டிசைன்னா அதில் என்ன பண்ணுவாங்கன்னா எவ்வளோ பங்கு சிமெண்ட்டு, எவ்வளவு பங்கு ஜல்லி, எவ்வளவு பங்கு மணல், இதுதான் வேரியேஷன்ஸ். இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல அந்த ஹை ரைசிங் பில்டிங்ஸில் அதில் மேஜராக இப்போ யூஸ் ஆகுறது ப்ரீகாஸ்ட் கான்கிரீட். ப்ரீகாஸ்ட்னா முதல்லையே அதோடைய மிக்ஸ் டிசைனை பண்ணி அதை கேஸ்ட் பண்ணி அதை வந்து மோல்டில், அதாவது ஒரு இடத்துல ரெடி பண்ணிவிட்டு அதை போய் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அதுதான் ப்ரீகாஸ்ட் கான்கிரீட். ஓகே. இப்போ நம்ம சென்னையில் மெட்ரோ வேலை நடக்கும்போது மெட்ரோ பில்லர்ஸ் போடுற மாதிரியான விஷயம். ஆமாம், அதில் வந்து கேட்கணும்னு நினச்சேன். இந்த மெட்ரோ பில்லர்ஸ்லாம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா பாதி போட்டு வச்சுருப்பாங்க, அப்படி நிற்கும். அதுக்கப்புறம் கொண்டு வந்து ஒட்ட வைப்பாங்க, பேஸ்ட் போட்டு ஒட்டுற மாதிரி ஒட்ட வைப்பாங்க. இப்போது எங்களுக்கெல்லாம் வண்டியில் பைக்கில் போகும்போது சில நேரம் பயமாக இருக்கும். நேற்று இது ஒட்ட வச்சுட்டு இருந்தானே, இப்போ இது நம்ம தலைமையில் விழுந்துருமோ அப்படிங்கிற பயம்லாம் இருக்கும். ஸோ இது சென்னை வாசிகளுக்காக பிரத்யோகியமான ஒரு கேள்வி இது. இந்த மாதிரி ஒட்ட வைக்கிறது சேஃபா? சரி, ஒட்ட வைக்கிறதுன்னு நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா அதுக்கு பேர் வந்து ரெடிமேட் கான்கிரீட். அதாவது ரெடிமேடாக பண்ண கான்கிரீட். பெரிய பெரிய பிளாக். ஸோ அந்த ரெடிமேடான கான்கிரீட்டில் என்ன நடக்கும்னா இங்கே வந்து பெர்டியூஷன்ஸ்னு சொல்லுவாங்க. பெர்டியூஷன்ஸ்னால் என்னன்னா ஒரு எஸ்எஸ்டியில் இது வந்து அதுக்குள்ளேருந்து வெளில வரும். அந்த கனெக்டிங் வந்து முதல்லயே ஒரு இது வந்து இது எப்படிப்பட்டதுன்னா, நீங்கள் குழந்தைங்க விளையாடுவோம்ல லெகோ பாக்ஸ், அந்த லெகோ பாக்ஸில் எப்படி பண்ணுவோம்னா ஒரு பாக்ஸுக்கும் இன்னொரு பாக்ஸையும் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அது கரெக்டாக மாட்டிக்கும்ல. அதே லெகோவுடைய இதே ஃபங்க்ஷன்ஸை ஒரு சிவில் இன்ஜினியரும் ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரும் சேர்ந்து முதல்ல டிசைன் பண்ணுவாங்க. அதை டிசைன் பண்ணும்போது அதனுடைய அந்த ஸ்ட்ரக்சரை டிசைன் பண்ணிவிட்டு அதனுடைய லோட் கெப்பாசிட்டியை பார்ப்பாங்க. ஓகே. ஏன் லோடு கெப்பாசிட்டினா எப்படின்னா, நீங்கள் ஈவன் உங்கள் வீட்டுக்கு போடுறீங்கனாலும், நீங்கள் அந்த பிரிட்ஜில் கட்டுறீங்கனாலும், நீங்கள் தரைக்கு போடுறீங்கனாலும் எவ்வளோ லோடு கெப்பாசிட்டின்னு பார்ப்போம். நீங்கள் ஃப்ளோரை ஏற்ற 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 எவ்வளோ டெட் வெயிட்னு ஒன்று இருக்குது. நீங்கள் வந்து வீடு கட்டுறீங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த எக்ஸாம்பிளுக்கு நான் புரிய வைக்கிறதுக்கு சொல்கிறேன். வீடு கட்டுறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோரு, செகண்ட் ஃப்ளோரு, தேர்ட் ஃப்ளோரு நீங்கள் கட்டிட்டீங்கன்னா அந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்கிற மிக்ஸ் டிசைன் உங்களுக்கு கரெக்டாக நீங்கள் ஒரு 3 ஃப்ளோருக்கு பிளான் பண்ணியிருந்தீங்கன்னா அதோட மிக்ஸ் டிசைன் வேறவா இருக்கும். ஓகே. அதுக்கு முன்னாலேயே நீங்கள் ஸ்ட்ரக்சரலாக நீங்கள் வந்து அதோடைய கிரவுண்ட் பைலிங் சொல்லுவோம்ல, அதுக்கு அக்கார்டிங்காக நீங்கள் போட்டிருப்பீங்க. அதனால தான் நீங்கள் என்ன மிக்ஸ் டிசைனில் நீங்கள் பண்ணுறீங்க, எவ்வளோ பைலிங் பண்ணுறீங்க, இந்த இன்ஃபர்மேஷனை வச்சுட்டு ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, இதுதான் பேஸு, இதோட சாயிலோட கண்டிஷனுக்கு நீங்கள் வந்து இந்த கான்கிரீட் மிக்ஸ் டிசைனை பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு இடத்துடைய தன்மை, அந்த கான்கிரீட்டோடைய பிஹேவியர், இது எல்லாத்தையும் வச்சுட்டு நீங்கள் வந்து ஒரு 3 அடுக்கு மாடிகள் தான் இந்த மாதிரின்னு. நம்ம வீடுகளில் எல்லாமே வந்து M20, M30 இந்த மிக்ஸ்டு டிசைன் தான் பண்ணுவாங்க. M20, M30னா எதுவுமே இல்லை. ஒரு ஸ்கொயர் மீட்டரில் 20 டன் இருக்கிற ஒரு பொருள் வச்சிங்கன்னா அது தாங்கிச்சுன்னா அது M20. 30 இருந்துச்சுன்னா அது வந்து M30. அதே வந்து M60னா 60. அதோட உறுதித்தன்மை ஒரு டெக்னாலஜி இது. ஆமாம். ஸோ அது ஒரு பேராமீட்டர் தான். இப்போ நீங்கள் நடக்கிற பேவர் இருக்குல்ல, ஒரு ரோடில் இருக்கிற பேவர், அது வந்து M10 இருக்கும், M15 இருக்கும், M20 இருக்கும். உங்கள் வீட்டில் நீங்கள் போடுறீங்கல்ல அது M30 இருக்கும். நீங்கள் அந்த பிரிட்ஜில் பார்த்தீங்கல்ல அது M60, M70, 120. ரோடு இருக்குல்ல, அந்த ரோடு கான்கிரீட் போடும்போது M110 வரைக்கும் போகிறதுக்கும், ஹெவி ட்ரக் எல்லாம் போகுதுன்னா அதுக்கானது வந்து M120, M150 வரைக்கும் போகும். ஆனால் எனக்கு ஒரு சந்தேகம், பெரும்பாலும் நம்ம சென்னைக்கு அவுட்டரில் பார்த்தீங்க அப்படின்னா சிமெண்ட் ரோடு நிறைய போட்டிருப்பாங்க. ஓகே. சிமெண்ட் ரோடுக்கு பக்கத்துலேயே வந்து அந்த கால்வாய், கழிவு நீர் கால்வாய் போட்டிருப்பாங்க. இந்த சிமெண்ட் ரோடு சீக்கிரமாக உடஞ்சிரும், அங்கங்கே மேடு பள்ளம் ஆயிரும். அந்த கழிவு நீர் கால்வாய் வந்து உடையாது, அது நல்லாவே இருக்கும். எனக்கு எப்போவுமே ஒரு யோசனை வரும், ஏன்டா போட்ட 2 வாரத்துலேயே இந்த ரோடு சுக்குநூறாக போயிடுச்சு, இந்த காவா மேலே இருக்கிற இந்த சிமெண்ட் அப்படியே இருக்குது, இந்த சிமெண்ட்டை அங்கே போட வேண்டியது, அதாவது இந்த காங்கிரீட் அங்கே போட வேண்டியதானே அப்படின்னு ஒரு யோசனை வரும். ஸோ இதில் ஆக்சுவலி என்ன நடக்குது சார்? 2 விஷயம். நீங்கள் ஒரு டிசைன் பண்ணிங்கன்னா அதோடைய என்ன மிக்ஸ் டிசைன் பண்ணியிருப்பாங்கன்னு ஒன்று, இன்னொன்று எவ்வளோ ஹைட்ரேஷன் ஆயிருக்குங்கிறது ஒன்று, அதுக்கடுத்து எவ்வளோ அதை வந்து சோக்கின் பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லி. உதாரணத்துக்கு நீங்கள் வந்து BIS ஸ்டாண்டர்ட்லேயே வந்து 7 நாள்
14 நாள் 21 நாள். ஓகே. 7 நாள் 14 நாளில் 80% அதோடைய ஆக்சுவல் ஸ்ட்ரென்த்துக்கு போயிடும். 21 நாள் வந்து நீங்கள் வந்து ஒரு க்யூரிங் பண்ணிட்டீங்கன்னா, வாட்டர் க்யூரிங், நான் வாட்டர் க்யூரிங்னு ஸ்டெப்ஸ் இருக்குது. 21 நாளில் கிட்டத்தட்ட 80க்கு அபவ் 85 அபவ் வந்து அதனுடைய ஸ்ட்ரென்த்தை அச்சீவ் பண்ணிடும். ஸோ அதனால தான் நீங்கள் பார்ப்பீங்க, நீங்கள் பார்க்குற அந்த ரோடு எல்லாத்துலேயும் என்ன பண்ணுவாங்கன்னா, முதல்ல வந்து கியூபாய்ட் டெஸ்டிங் ஒன்று பண்ணுவாங்க. என்ன பண்ணுவாங்கன்னா, இதை மிக்ஸ் டிசைன் பண்ணி அந்த பொருளை ஒரு சர்க்கிளாக கட் பண்ணுவாங்க. அதை கட் பண்ணி அதை டெஸ்ட் பண்ணுவாங்க. ஓகே. கம்ப்ரெசிவ் ஸ்ட்ரென்த்தாக அதை வந்து உடைப்பாங்க, லோடு போட்டு உடைப்பாங்க. அதை நாங்கள் உடைச்சி பார்த்துருக்கோம். அந்த மாதிரி அந்த லோடு போட்டு உடைக்கும் போது அந்த ஸ்ட்ரென்த்து மேட்ச் ஆச்சுன்னா மட்டும்தான் அந்த ப்ராடக்டை போடுவாங்க. ஓகே. இது எல்லா மெட்ரோஸ்லையும் நீங்கள் அந்த டெஸ்ட்டு பண்ணி குவாலிஃபை பண்ணப்புறமா தான் அது ப்ரீஃபேப்ரிகேட்டட் பண்ணப்படுது. அதனால தான் அதுவும் கான்க்ரீட் தான், ரோடுலேயும் கான்க்ரீட் தான். ரோடில் இன்சிச்சுவாக பண்ணுவாங்க, ரோடில் ஒரு மிக்ஸ் டிசைன் பண்ணுவாங்க, அதை எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிட்டு அதையும் அவங்க ஸ்டாண்டர்டாக மெயின்டைன் பண்ணுவாங்க. ஓகே. ஆனால் அதில் ப்ரோன் ஆஃப் எரர், ப்ரோன் ஆஃப் வேரியேஷன்ஸ் இஸ் ஹை. ஏன் ரோட்டில் மட்டும் ஹை? அது ஏன்னா அங்கே தான் அவங்க மிக்ஸ் பண்ணுறாங்க, அங்கே வாட்டரும் இல்லை, இங்கே ஹைட்ரேஷன்ஸும் நடக்கலை, இல்லை அங்கே லோடும் அதிகமாக, அது கரெக்டான க்யூரிங்கில் 21 days ஆகி அதுக்கடுத்து குவாலிட்டி செக் பண்ணாங்களானுங்கிறது எல்லாமே இருக்குது. இல்லை அங்கே மிக்ஸ் டிசைன் பண்ணும்போது கரெக்டான மெயின்டெனன்ஸ் பண்ணிப்பாங்க, கண்டிப்பாக பண்ணிப்பாங்க, அதை QC பண்ண தான் செய்கிறாங்க, எல்லாமே பண்ணுவாங்க. ஆனால் ரோடுக்கு வந்து கீழே வந்து அந்த ரோடோட பெட்டிங் இருக்குல்ல, அதை ப்ரிப்பேர் பண்ணுறதுலையும் பல ப்ராப்ளம்ஸ் இருக்கும். நீங்கள் அந்த பெட்டிங்கை சரியாக ரெடி ஆகலை, இல்லை அந்த சாயிலோட டைனமிக்ஸ் வேறையாக இருந்துச்சுன்னா அதனால கூட அது பிரேக்கேஜ் ஆகும். ஸோ பிரிட்ஜை கட்டுறதுல 100 பேராமீட்டர்ஸை பார்க்கணுன்னா ஒரு ரோடு கன்ஸ்ட்ரக்ஷன்ஸில் அதை விட 20 பேராமீட்டர் 30 பேராமீட்டர் கன்சிடர் பண்ணப்படணும். அதுலேயும் தெர் இஸ் அ பாசிபிலிட்டி ஆஃப் ஃபெயிலியர்ஸ். அந்த ஃபெயிலியர்ஸை எவ்வளோ மினிமமாக பண்ண முடியுமோ அது வந்து அந்த ப்ராஜெக்டில் அந்த சிவில் இன்ஜினியர்ஸோ எல்லாருடைய ஒர்க்கு அவங்க அதை பார்ப்பாங்க தான். அதனால நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு இது பண்ணிட்டாங்கன்னா அங்கங்கே வந்து நீங்கள் போகிற வழியிலெல்லாம் அங்கங்கே ஒரு ஓட்டர், அந்த ஒட்டை எதுக்காக பண்ணுறாங்கன்னா அங்கே இருக்கிற அந்த கான்க்ரீட் மிக்ஸை எடுத்து டெஸ்ட் பண்ணுவாங்க. இன்கேஸ் அது அந்த சப்ஸ்டாண்டர்டில் அந்த குவாலிட்டிக்கு மேட்ச் ஆகலைன்னா பல நேரங்களில் ப்ராஜெக்ட் பண்ணுறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ரோடை ஸ்கிராப் பண்ணி மறுபடியும் ரீபோர்ட் பண்ணுவாங்க. ஓகே. அதில் அது டாலரன்ஸ் இருந்துச்சுன்னா அது வியர் அவுட் ஆகிடும். ஓகே. இப்போ நம்ம காங்கிரீட் பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது நாமளும் மேஜராக வந்து காங்கிரீட்டில் சிமெண்ட்டை பற்றி தான் மேஜராக பேசிகிட்டு இருக்கோம். ஓகே. ஸோ நம்ம ஊரில் ஒரு எண்ணம் இருக்குது, வீடு கட்டும்போது சிமெண்ட் நிறைய சேர்த்து கலவை கூட்டினா வீடு வந்து நல்ல ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. அது வெறும் நம்பிக்கையா இல்லை லாஜிக்கலி அது கரெக்ட் தானா? சிமெண்ட் அதிகம் சேர்க்கறதால மட்டுமே அந்த காங்கிரீட் ஸ்ட்ராங் ஆகும் அல்லது சோறு ஸ்ட்ராங்காக இருக்கும்ங்கிறது உண்மையா? இல்லை சார், டெக்னிக்கலாக பார்த்தோம்னா 2 விஷயங்கள் இதில் வந்து நம்ம எக்கனாமிக்கலாகவும் பார்க்க வேண்டியது இருக்குது, டெக்னிக்கலாகவும் பார்க்க வேண்டியது இருக்குது. ஒன்று, சிமெண்ட்டை மட்டும் நீங்கள் அதிகமாக கூட்டினாலும் உங்களால் ரெக்கார்ட் ஸ்ட்ரென்த்தை பண்ண முடியாது. ஓகே. சிமெண்ட்டையே குறைச்சிக்கிட்டீங்கனாலும் கூட பண்ண முடியாது. ஒரு கான்கிரீட் ஆயிடுச்சுன்னா 21 நாளுக்கு அப்புறமா நீங்கள் பார்க்க வேண்டியது எம் ஸ்டாண்டர்ட், அதோடைய என்ன ஸ்ட்ரென்த்துங்கிறது. இப்போ உதாரணத்துக்கு உங்கள் வீட்டுக்கு நீங்கள் கான்கிரீட் போடுறீங்கன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு தேவையான எம் வந்து M20 இல்லை -40 இப்படி வச்சுக்கோங்க. நீங்கள் இதோட யூசேஜ்னு வச்சுட்டு அதுக்கு நீங்கள் சிமெண்ட் அதிகமாக போட்டு M40 140 அப்படி போனீங்கன்னா நீங்கள் தேவையில்லாத காசை வீணடிக்கிறீங்க. ஒன்று இல்லை, எனக்கு வீடு ஆகணும் அப்படிங்கிறத, வீடு ஸ்ட்ரென்த் ஆகணும்னு சொல்லிட்டு நீங்கள் சிமெண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணீங்கன்னா அந்த அளவுக்கு அது தண்ணீரை டிமாண்ட் பண்ணும். ஓகே. ஓகே. மிக்ஸ் பண்ணும்போது தண்ணீரை டிமாண்ட் பண்ணும். ஓகே. நீங்கள் தண்ணீரையும் நீங்கள் கொடுத்தீங்கன்னா கூட அதுக்கான ஸ்ட்ரென்த்தை நீங்கள் அச்சீவ் பண்ணிட்டீங்கன்னாலும் ஒரு M40 இடத்துல இல்லை M30 இடத்துல M60 M70 நீங்கள் போட்டிங்கன்னா இட் இஸ் நோ யூஸ். ஓகேவா? ஏன்னா M70 பிஹேவியர் என்னன்னா M70 லோடுக்கு நீங்கள் எடுத்துருக்கணும். அப்போ M70 லோடு எடுக்கலைன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா அந்த கான்கிரீட்டை தேவையில்லாமல் M30 இருக்கிற தேவையான இடத்துல M70 நீங்கள் போகிறதுனால எக்கனாமிக்கலாக காஸ்ட் வேஸ்ட். ரெண்டாவது, இன்கேஸு நீங்கள் ஸ்ட்ரென்த்தை நீங்கள் வந்து இன்க்ரீஸ் பண்ணணும்னு முடிவு எடுத்துட்டிங்கன்னா சிமெண்ட்டை மட்டும் இன்க்ரீஸ் பண்ண போகிறதில்ல, இந்த அக்ரிகேட்டையும் இன்க்ரீஸ் பண்ணுவீங்க. என்னென்ன அக்ரிகேட்டர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுவோம்? அக்ரிகேட் வந்து பேசிக்கலாக வந்து ஜல்லி தான். நம்ம ஜல்லி இன்கேஸ் நான் லைட் வெயிட்டாக கான்க்ரீட் போகணுன்னா அதில் புமிசி
அதாவது நம்ம வந்து நம்ம இதில் வந்து நம்ம ஊர்களில் பொடி ஜல்லின்னு சொல்லுவாங்க. பொடி ஜல்லி இல்லை சார், நம்ம வந்து பொடி ஜல்லிங்கிறது வந்து நம்ம காம்பேக்ஷன் அதிகமாக இருக்கிறதுக்காக அதை யூஸ் பண்ணுவோம். ஓகே. அந்த ஜல்லியோட வெயிட் கம்மியாக இருக்கிறதுக்கு நீங்கள் வந்து இதை யூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி மைனிங்கில் இருக்கிற வேஸ்ட்லேயும் சில இது யூஸ் பண்ணிப்பாங்க. ஐரன் ஓர்லேருந்து யூஸ் பண்ணுறது யூஸ் பண்ணிப்பாங்க. அதே மாதிரி காங்கிரீட்டில் சிமெண்ட்டோடைய வேலை என்னென்னா எல்லாத்தையும் பிணைக்கிறது, கெமிக்கல் ரியாக்ஷன் மூலமாக பிணைப்பாங்க. அந்த அக்ரிகேட்டோடைய வேலை என்னென்னா அமைதியாக உட்கார்றது. அந்த ரியாக்ஷனோட இடத்துல அமைதியாக உட்கார்றது கம்ப்ரெசிவும் ஸ்ட்ரென்த்தும் கொடுக்குது. கம்ப்ரெசிவ் ஸ்ட்ரென்த்னா எதுவும் இல்லை, ஒரு பொருளை ஒரு கேக்கை இல்லை நீங்கள் எடுத்து அமுக்குறீங்க, அந்த அமுங்குது இல்லை, ஆமாம், அப்போது எவ்வளவு ஸ்ட்ரென்த்தில் இது அமுங்குதுங்கிறது தான் கம்ப்ரெசிவ் ஸ்ட்ரென்த். ஓகே. டென்சைல் ஸ்ட்ரென்த்துங்கிறது ஒரு பொருளை நீங்கள் ஃபோர்ஸ் போடுறீங்க, அந்த ஃபோர்ஸால் அது எவ்வளோ விஷயத்தை ஃபோர்ஸை தாங்கி அது உடையாமல் இருக்கோ அதுதான். ஓகே. ஸோ இது ரெண்டுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் ரொம்ப அதிகமாக எதனால வரும்னா உங்களுடைய காங்கிரிகேட்டால் வரும். ஓகே. இந்த இடத்துல இருக்கிற கேப்பை ரியாக்ஷன் இல்லாமல் அதை பைண்ட் பண்ணுறது தான் மண்ணு பண்ணும். ஓகேவா? இப்போ ஸ்ட்ரென்த்துக்கு வேணும்னு நீங்கள் முடிவு எடுத்துட்டிங்கன்னா சிமெண்ட்டை மட்டும் இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா ஸ்ட்ரென்த் வராது. அப்போ நீங்கள் அக்ரிகேட்டை இன்க்ரீஸ் பண்ண வேண்டியது வந்துடும். அப்போ அக்ரிகேட்டை அதிகமாக யூஸ் பண்ணிங்கன்னா ரெண்டு விஷயங்கள் நடக்கும். உங்களுடைய ஃப்ளோரிங் நீங்கள் போட்டிங்கன்னா ஒரு ஃப்ளோரிங்க்கு டெட் வெயிட்டுன்னு ஒன்று இருக்குது. நீங்கள் சுவர்களை எடுக்கிறீங்கன்னா அந்த சுவரோட வெயிட்டு வந்து இவ்வளோ டன்னு தான் தாங்குங்கிறது இருக்குது. அதை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிட்டீங்க. இல்லை, அதுக்கு நம்ம சவத்துக்கு பூச்சி அதிகம் கொடுத்தா பத்தாதா? அப்படி பண்ணீங்கன்னா மொத்தமே ப்ராஜெக்ட் காஸ்ட்டே வந்து நீங்கள் எங்கேயோ கொண்டு போயிடுவீங்க. இதை நம்ம ஊரில் வீடு கட்டுறது என்னன்னா சேஃப்டி. எப்படி நம்ம ஆளுங்க எப்படி வீடு கட்டுவாங்க தெரியுமா? வீடு கட்டும் போதே எவனா லாரி கொண்டு வந்து இடிச்சா வீடு இடியக்கூடாது அப்படிங்கிறத கான்செப்ட். அதுக்கு தான் ஒரு எக்ஸாம்பிள் பெஸ்ட்டாக சொல்லிடலான்னா, நீங்கள் ஒரு சாதாரண டெரெயினில் வீடு கட்டுறதுக்கும் சாதாரண ஹில்லி டெரெயினில் வீடு கட்டுறதுக்கும் இருக்கிற வேரியேஷனே இதனால தான். ஓகே. அங்கே வந்து அங்கே இருக்க மிஸ் டிசைன் வேறையாக இருக்கும், அங்கே இருக்க ஸ்டெபிலிட்டி வேறையாக இருக்கும். இட் இஸ் ஆக்சுவலி வந்து இது எல்லாத்தையும் நீங்கள் பேஸ் பண்ணணுன்னா there is a concept called Abraham Cohn's concept. ஓகே. ஒரு காங்கிரீட்டை வந்து நீங்கள் ரெடி பண்ணுவீங்க. அந்த ரெடி பண்ணிவிட்டு அதில் வந்து நம்ம சொன்னதில் ஸ்ட்ரென்த்துன்னு ஒன்று சொன்னோம். அதுக்கடுத்து அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு காங்கிரீட்டை ரெடி பண்ணிவிட்டு ஒரு கோன் இருக்கும், அந்த கோனில் ஃபில் பண்ணிப்போம். அந்த கோனை ஃபில் பண்ணிவிட்டு அதை வந்து ஒரு ஒரு ஃப்ளோரில் அதை வந்து வச்சுட்டு அந்த கோன்லேருந்து அந்த காங்கிரீட்டை விடுவாங்க. ஓகே. அந்த காங்கிரீட் என்ன ஆகும்னா அப்படியே இறங்கி போகும். ஓகே. ஓகே. அந்த காங்கிரீட்டு இப்போ அந்த காங்கிரீட்டு இறங்கி போகிற டிஸ்டன்ஸை வச்சுக்கிட்டு ஒவ்வொரு இதுக்கும் ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்குது. ஓகே. ஓகே. இவ்வளவு பரவிச்சுன்னா இது லெஸ் வெயிட்டு, இதுல பரவிச்சுன்னா இதுன்னு சொல்லி ஒரு மெத்தடாலஜி இருக்கு. ஸோ ஆப்ரஹாம் கோன் படி நீங்கள் எவ்வளோ ஸ்ட்ரென்த்துக்கு நீங்கள் பண்ணுறீங்க, எவ்வளோ ஸ்லம்ப் வந்திருக்குங்கிறத பொறுத்து தான் உங்கள் காங்கிரீட்டோடைய குவாலிட்டியை டிஃபைன் பண்ணும். இப்போ நீங்கள் வந்து அந்த அக்ரிகேட்டர்ஸ் பற்றி பேசிகிட்டு இருந்தீங்க. இதில் முக்கியமான விஷயம் மணல். நம்ம ஊர்லேயே ஒரு இது சொல்லுவாங்க, எம்சாண்ட் வச்சு கட்டுற பில்டிங்கை விட மணல் வச்சு கட்டுற பில்டிங் வந்து நமக்கு ஸ்ட்ரென்த் அதிகம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலி அது உண்மையா? எம்சாண்டுக்கும் மணலுக்குமான வித்தியாசம் இந்த காங்கிரீட்டில் இதையும் நம்ம டச் பண்ணி வந்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே. ஆக்சுவலி வந்து உங்களுக்கு டவுட் வருது, நீங்கள் எம்சாண்ட் வச்சுருக்கீங்க, நீங்கள் வந்து மணலும் வச்சுருக்கீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா உங்களுடைய பில்டிங்கை கட்டுறதுக்கு முன்னால் நீங்கள் ஆப்ரஹாம் கோன் டெஸ்ட் பண்ணிக்கிறோம். ஆப்ரஹாம் கோன் டெஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இங்கே ஸ்லம்ப் அதிகமாக வந்துச்சுன்னா யூ ஹேவ் டு கன்சல்ட் வித் யுவர் சிவில் இன்ஜினியர், யூ ஹேவ் டு கன்சல்ட் வித் ஸ்ட்ரக்சர் இன்ஜினியர். ஆப்ரஹாம் கோன் டெஸ்ட் பண்ணிங்கன்னா அதிகமான ஃப்ளூயிடிட்டி இருக்கிறதும் ப்ராப்ளம், ஓகே, கம்மியாக ஃப்ளூயிடிட்டி இருக்கிறதும் ப்ராப்ளம். கம்மியாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு இன்டர்னல் கிராக்ஸ் வரும், இன்டர்னல் கன்ட்ராக்ஷன்ஸ் வரும். அதிகமாக ஃப்ளூயிடிட்டி இருந்துச்சுன்னா அதுக்கான பில்டிங்கில் ஒரு ஸ்ட்ரக்சர் டிஃபார்மாலிட்டியும் இருக்கும். ஸோ இதை பேலன்ஸ் பண்ணிட்டு தான் நீங்கள் பண்ணணும். ஸோ இன்கேஸ் உங்களுக்கு ரெண்டும் சாய்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் ஆப்ரஹாம் கோன் டெஸ்ட்டுன்னு ஒன்று இருக்குது, அதை நீங்கள் பண்ணிங்கன்னா உடனே உங்களுக்கு ஒரு ஐடியா வந்துடும். வழக்கமாக இந்த ரெண்டையும் டிசைட் பண்ணும்போது உங்களோட காஸ்ட்டு டிசைட் பண்ணும், உங்களுடைய அக்சசபிலிட்டி டிசைன் பண்ணும். நீங்கள் எம்சாண்டாக யூஸ் பண்ணிங்கன்னா அதில் காம்பேக்ஷன் அதிகமாக இருக்க சான்சஸ் இருக்குது. ஓகே. ப்ரொவைடட் அந்த எம்சாண்டு உடைக்கப்படும் போதே அது ரொம்ப டிஃப்ரெண்ட் சைஸில் ஷேப்பில் உடைக்கப்பட்டிருந்தான். ஓகே. எம்சாண்டு எப்படி உருவாக்குவாங்கன்னா ரெண்டு வகையாக உருவாக்குவாங்க. ஒன்று இன்டென்ஷனலாகவே அதை வந்து கிரைண்ட் பண்ணி எடுப்பாங்க. இன்னொன்று நீங்கள் குவாரி பண்ணும்போது ஓரளவுக்கு ஜென்ரேட் ஆகும். ஆமாம். ஸோ அதை நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா சீவ் அனாலிசிஸ்னு ஒன்று பண்ணுவோம். சீவ் அனாலிசிஸ்னால் எதுவும் இல்லை, நம்ம வீட்டில்
டீ கரண்டி யூஸ் பண்ணி இது பண்ணுவாங்கல்ல, அதே மாதிரி தான் ஒரு கான்கிரீட்டுக்கோ ஒரு சாண்டுக்கோ ஒரு அக்ரிகேட்டுக்கோ அதோட குவாலிட்டியை தரம் பிரிக்கிறதுக்கு சீவிங்னு சொல்லி பண்ணுவாங்க. ஓகே ஓகே. அதில் நீங்கள் வந்து ஒவ்வொரு இதையும் சீவ் பண்ணிட்டீங்கன்னா அதிகமான ஃபைன் பார்ட்டிகல் இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஸ்லம்ப் அதிகமாக வரும். ஸ்லம்ப் அதிகமாக இருக்கும்போது நீங்கள் உங்கள் எம்சாண்டை அவாய்ட் பண்ணிக்கலாம். பல பேர் கேட்பாங்க, கடல்ல அவ்வளோ தண்ணி இருக்கு, கடல்ல அவ்வளோ மண்ணல் இருக்கு, ஆனாலும் நம்ம ஆத்து மண்ணை அதுக்கு என்ன காரணம் சொல்ல? கடல் மண்ணை யூஸ் பண்ண முடியல, ஆத்து மண்ணை தான் யூஸ் பண்ண முடியும் சொல்ல. என்ன காரணம் சொல்ல? அதோடைய காரணம் எதுவும் இல்லை. ஃபர்ஸ்ட் வந்து கடலுடைய மண் எல்லாமே சர்க்குலரா இருக்கும். ஓகே. அண்டு ஆத்துடைய மண் ஸ்பெரிக்கலோட இருக்கும். ஓ, அப்போ அந்த ஒன்னோட ரியாக்ட் ஆகும்போது அந்த ரியாக்ட் ஆகாது, அந்த ரியாக்ஷன்ல அது ஒன்னோட சேராது, ஒன்னோட சேரும், கடல் மண் சேராது, நடுவில் வந்து காத்தோட்டங்கள் இருக்க வாய்ப்பு, ஹைட்ரேஷன்ஸ் நடக்காது. அப்போ அதே மாதிரி வந்து ஆத்தோடைய மண்ணுடைய நம்ம சொன்னோம்ல, நம்ம வந்து மெஷர் பண்ணுற போது நம்ம வந்து என்ன சொல்ல சீவ் அனாலிசிஸ் பண்ணும்போது ஆத்தோடைய மணல் வந்து ஓரளவுக்கு சில மைக்ரோ இதில் ஸ்டாப் ஆகிடும். ஓகே. சில மைக்ரோ எம்எம்ல நீங்கள் ஸ்டாப் ஆகிடும், மைக்ரோக்குள்ள எல்லாம் போகாது. ஆனால் கடலில் இருக்கிறது எல்லாமே மறுபடியும் அலைகளாலையும் காற்றாலையும் அரிக்கப்பட்டு அதோடைய இது வந்து ஃபைனஸ்டாக இருக்கும். அதனால நீங்கள் அந்த ஃபைனஸ்டாக இருக்கிறதுனால நீங்கள் கான்கிரீட்ல கட்டவே முடியாது. ஓகே ஓகே. ஸோ இதுதான் சொல்லி கடல் மணலை பயன்படுத்த முடியாது. ஓகே சார், இவ்வளோ நேரம் வந்து காங்கிரீட் சிமெண்ட்டை பற்றின கமர்ஷியல்ஸ் எல்லாம் பேசிட்டோம், எப்படி பயன்படுத்தலாம் பேசிட்டோம். இப்போ பிஸ்னஸ்குள்ளே வரும். தமிழ்நாடு இந்த காங்கிரீட் செக்டாரில், இது ஒரு பெரிய செக்டார் ஆக்சுவலி, இந்த காங்கிரீட் செக்டாரில் தமிழ்நாடோட மார்க்கெட் சைஸ் என்ன சார்? சார் தமிழ்நாட்டில் வந்து அதாவது முதல்ல சொன்ன மாதிரி தான் சார், ஜிடிபி கால்குலேட் பண்ணும்போது கூட கான்கிரீட்டை நம்ம கால்குலேட் பண்ணுற அளவுக்கு பெரிய செக்டார் தான். பெரிய செக்டார். அதாவது கான்கிரீட்டில் தேவையான பொருட்களை அட்மிக்சர்னு சொல்லுவோம், அதை இம்போர்ட் பண்ணவும் செய்கிறோம், எக்ஸ்போர்ட் பண்ணவும் செய்கிறோம். அதே மாதிரி இந்த கான்கிரீட்டுக்கு சிமெண்ட் வந்து சிமெண்ட் எப்படி உருவாகும்னா, சிமெண்ட்டில் வந்து ஜிப்சம், லைம், அதுக்கடுத்து கிளிங்கர்னு இருக்கும். ஓகே. இது மூணையும் போட்டு மிக்ஸ் பண்ணி தான் நீங்கள் சிமெண்ட் உருவாக்குவீங்க. ஓகே ஓகே. சிமெண்ட்டில் நீங்கள் சில சிமெண்ட்ஸை நம்ம கொண்டு வரவும் செய்கிறோம், சில சிமெண்ட்டுடைய மூலப்பொருட்களை கொண்டு வரவும் செய்கிறோம், சில மூலப்பொருட்களை நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணவும் செய்கிறோம். ஓகே ஓகே. ஸோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டுக்குள்ள வந்து ஒரு வேல்யூ செயினாக நம்ம பார்க்கணும்னா நீங்கள் ஃபர்ஸ்ட் நீங்கள் பார்க்க வேண்டியது அங்கங்கே நீங்கள் பேவர் ஃபேக்ட்ரி பார்த்துருப்பீங்க. அவங்க வந்து ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் கன்சியூமர். ஓகே. அவங்க ஒரு நாளைக்கு மட்டும் ரஃபா வந்து ஒரு 6 டன்னு வந்து பேவர் பண்ணுவாங்க. பேவர் பிளாக் 6 டன்னு 10 டன்னு பண்ணுவாங்க. ஓகே. அப்போ அவங்க வந்து கிட்டத்தட்ட அவங்க மிக்ஸ்டு டிசைன் 1 2 3 1 2 5 இப்படின்னு வச்சுக்கிட்டீங்கன்னா கூட ஒரு பார்ட் சிமெண்ட் கிட்டத்தட்ட 5 டன் பண்ணாங்கன்னா 1 டன்னு அவங்க சிமெண்ட்டை அவங்க கன்சம் பண்றாங்க. ஓகே. ஸோ அவங்க மேஜரான கன்சியூமர். ஓகே. ரெண்டாவதா வீடு கட்டுறாங்க. அந்த வீடு கட்டும்போது நான் கான்கிரீட் போடுறேன்னா அன்னைக்குனே சொல்லிட்டு அவங்க திருவிழா மாதிரி விருந்து வைக்கிற அளவுக்கு இம்பார்ட்டண்ட்டான வேலை. ஸோ அதில் கிட்டத்தட்ட நீங்கள் ஒரு பில்டிங் கட்டுறீங்கனாலே அதில் ஒரு பர்சன்டேஜ் ஆஃப் த காஸ்ட் வந்து கான்கிரீட்லேயே போகும். முதல்ல எப்படி நடந்துட்டுச்சுன்னா உங்கள் இடத்துல வந்து மிக்ஸ் பண்ணி பண்ணிட்டு இருந்தாங்க. ஓகே ஓகே. அதில் ஒரு பிரச்சனை என்ன வந்துச்சுன்னா யூனிஃபார்மாக மிக்ஸ் ஆகாமல் இருக்குது. ஆமாம் ஆமாம் புரியுது. அப்போ யூனிஃபார்மா மிக்ஸ் ஆகாததுனால அவங்க என்ன பண்ணாங்கன்னா ஸ்டெப் 2 என்ன பண்ணாங்கன்னா மிஷின்ஸை வீட்டுக்கு கிட்ட கொண்டு வந்து அதை வந்து மிக்ஸ் பண்ணி கொண்டு வந்து இப்பெல்லாம் அப்படிதான் பண்ணிட்டு இருக்காங்க. கரெக்ட். இதுக்கு அடுத்து ஒரு எவல்யூஷன் என்ன நடந்துச்சுன்னா ஆர்எம்சி ரெடி மிக்ஸ் பிளான்ட், ரெடி மிக்ஸ் கான்கிரீட் வந்து என்ன பண்ணுச்சுன்னா எனக்கு இது தேவை. எப்படி ஒரு ஸ்விக்கியில் நீங்கள் ஆர்டர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு சாப்பாடு வருதோ அதே மாதிரி தான் ரெடிமிக்ஸ் கான்கிரீட்டுங்கிறது. நீங்கள் ரெடிமேட் அது ஆக்சுவலி நம்பகத்தன்மையாக இருக்குமா? ஏன் கேட்குறேன்னா, இப்போ வந்து ஒரு பில்டர் வீடு கட்டுறாரு அப்படின்னா அவர் ஒருத்தர்கிட்ட ஆர்டர் கொடுத்துருவாரு, இந்த மாதிரி ரெடிமிக்ஸ் கான்கிரீட் இந்த வேல்யூவில் வேணும் அப்படின்னு கேட்பாரு, வந்து போகிறோம். இப்போ தனிநபர் ஒருத்தர் வீடு கட்டுறாரு அப்படின்னா சிமெண்ட் கொண்டு வா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் ஆர்டர் பண்ணி அந்த ரெடிமிக்ஸ் கான்கிரீட் மூலமாக கட்டுறதுல வந்து நம்பகத்தன்மை என்ன மாதிரி இருக்கும்? நம்ம கொடுக்குற காசுக்கு வேல்யூவாக இருக்காங்கிறத தாண்டி இவன் நம்ம அந்த சிமெண்ட் கலவையை பார்த்து அந்த கலவை செய்கிறதுக்கும் இந்த ரெடிமிக்ஸ் கான்கிரீட்டுக்கு நடுவில் எதுவும் வித்தியாசம் இருக்குமா? எனக்கு அதான் யோசனையாக இருக்குது. வித்தியாசங்கள் இதுக்கு தான் எல்லா ரெடிமிக்ஸ் கான்கிரீட் கம்பெனிக்கு நீங்கள் போனீங்கனாலே 3 விஷயங்களை அவங்க சொல்லுவாங்க. சார் எங்களுடைய ஃபர்ஸ்ட் டேஸ் டெஸ்ட் ரிசல்ட், 3 days டெஸ்ட் ரிசல்ட், 7 days டெஸ்ட் ரிசல்ட், 14 days டெஸ்ட் ரிசல்ட்,
21 டெஸ்ட் ரிசல்ட். இந்த ரிசல்ட் எல்லாம் அவங்க சாம்பிள் வச்சு சாம்பிள்ஸ் தான் கொடுப்பாங்க. அந்த சாம்பிள் வந்து ரியல் டைம்ல ஒர்க் ஆகும். அண்ட் யூசுவலா எல்லா ரெடிமிக்ஸ் கான்கிரீட்லையும் ரியல் டைம்ல, அதாவது உங்களோட டாலரன்ஸுங்கிறது உங்களால பிசிக்கலா மிக்ஸ் பண்றதில்ல. நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா, நீங்க பிசிக்கலா எந்த அளவுக்கு மெக்கனைஸ்டு மெஷர்மெண்ட் இல்லாம ஹியூமனா நீங்க பண்ணீங்கன்னா அந்த அளவுக்கு யூனிஃபார்மா மெக்கனைஸ்டா இது மிக்ஸ் ஆகாது. ஓகே. அப்போ அந்த கோனா ஒரு கட் பண்ணி எடுத்து டெஸ்ட் பண்ணும்போது உங்களுடைய டாலரன்ஸ் வந்து ஒரு மிக்ஸ் டிசைன் பண்ணிட்டு இவ்வளவு ஸ்ட்ரென்த் வரும்னு சொல்லிட்டு ஒரு ஆர்எம்சி பிளான்ட்டில் நீங்கள் பண்ணுறதுக்கும் ஒரு சாதாரண ஒரு இடத்துல நீங்கள் மிக்ஸ் பண்ணி உங்கள் கையால் எக்ஸ்பீரியன்ஸில் நீங்கள் பண்ணுறதுக்கும் இருக்க வித்தியாசம் என்னென்னா, இதில் டாலரன்ஸ் ஆஃப் தி எரர் ரொம்ப கம்மி ஆர்எம்சி பிளான்ட்ல. ஓ ஓகே. ஏன் பண்றதுல அதிகமாக இருக்குங்கிறீங்களா? ஏன்னா காரணம் என்னென்னா, நம்ம கொடுக்குற சிமெண்ட் சேமா இருக்கலாம். ஓகே. ஆனால் நம்ம போடுற மணல், நாம போடுற வாட்டர், அதோட ரேஷியோஸ் அண்டு நம்ம போடுற வாட்டர், அதுக்கடுத்து நம்ம யூஸ் பண்ணுற கான்கிரீட் அக்ரிகேட், ஓகே, அதுக்கடுத்து மோஸ்ட் ஆஃப் த ஆர்எம்சி பிளான்ட்ஸில் வந்து அவங்க அட்மிக்சரும் யூஸ் பண்ணுவாங்க ஆஸ் பர் த ரெக்கார்டு. இங்கே அட்மிக்சர் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா கூட உங்களால் ஃபிசிக்கலாக ஈக்குவலாக மிக்ஸ் பண்ண முடியாது. சேம் டிசைன், சேம் பொருட்கள் எல்லாமே ஒருத்தர் ஃபிசிக்கலாக மிக்ஸ் பண்ணுறாரு, இன்னொருத்தர் மேனுவலாக மெக்கானிக்கலாக ஒருத்தர் மிக்ஸ் பண்ணுறாரு, இன்னொருத்தர் ஃபிசிக்கலாக மிக்ஸ் பண்ணுறாருன்னா அவரால் ஒரு யூனிஃபார்மாக மிக்ஸ் பண்ண முடிகிற ஸ்ட்ரென்த், அவர் ஃபிசிக்கலாக கையை போட்டு எல்லாமே மிக்ஸ் பண்ணாலும் முடியாது. அவரை மெக்கனைஸ்டாக பண்ணோம்னா அவர் யூனிஃபார்மாக பண்ண முடியும். ஓகே ஓகே. அதுக்கடுத்து பிஸ்னஸ் வைஸாக மற்ற விஷயங்களில் ப்ராக்டிக்கலாக அவங்க தப்பு பண்ணுவாங்களா இல்லையாங்கிறதுல யூ ஹேவ் டு செக். ஆனால் சயின்டிஃபிக்கலாக உங்களால் கியூசி பண்ணுறதுக்கு பல மெத்தட்ஸ் இருக்குது. ஓகே ஓகே. இதில் நீங்கள் இன்டென்ஷனலாக எல்லாத்தையும் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணாங்களோட the error of uniformity வராது. ஓகே. அதனால தான் ஆர்எம்சி வாஸ் டேக்கிங் a very flow. ஓகே. இப்போ இந்த காங்கிரீட்டோடைய எவால்யூஷன் எப்படி இருக்கு? ஆரம்ப கட்டத்தில் எப்படி இருந்துச்சு, இப்போ எப்படி இருக்கு, இனி வரும் காலங்களில் இது என்னவாக எவால்வ் ஆகலாம்னு நீங்கள் நினைக்கிறீங்க? சார், முதல்ல நம்ம இதில் நீங்கள் ஹிஸ்டாரிக்கலாக ஒரு ஆர்கியாலஜிக்கல் சைட்ஸில் எல்லாம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் முதல்ல போய் பார்த்தீங்கன்னா அந்த இடங்கள் எல்லாம் மண்ணில் செஞ்சிருப்பாங்க. மண்ணில் முன்னாடிலாம் இந்த கருப்பட்டி எல்லாம் வச்சு செஞ்சாங்கன்னு சொல்றாங்க இல்லையா? அது வேற சார். அதுக்கடுத்து மண்ணு கூட வந்து எப்போவுமே வந்து மண் வந்து ஒரு பிளாஸ்டிசைசர். ஓகே. மண்ணு கூட நீங்கள் தண்ணி போட்டு நீங்கள் பண்ணும்போது அது வந்து ஓரளவுக்கு பிளாஸ்டிசைட் ஆகிட்டு அதுக்கடுத்து ஹார்ட் ஆகிடும். ஆமாம். அப்போ அது பைண்டிங்காக இருக்காது. அப்போ என்ன பண்ணாங்கன்னா, அந்த மண்ணை ரியாக்டிவ் பண்ண முடியுமான்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணாங்கன்னா, சில சர்க்கரைக்கான சில ரியாக்ஷன்ஸுக்கான பொருட்களை போட்டாங்க. ஓ ஓகே. அதில் போட்ட முதல் விஷயம் வந்து சுண்ணாம்பு. ஓகே. லைம். அதுக்கடுத்து அவங்க இன்னும் என்ஹான்ஸ் பண்ணது ஜிப்சம். ஓகே. ஓகேவா? அதுக்கடுத்து லைமும் ஜிப்சமும் போட்டுட்டு அவங்க என்ன பண்ணாங்கன்னா, இதை ட்ரை பண்ணாங்க ஒரு காலத்தில், முதற் காலங்கள் அந்த சிமெண்ட்டோட எவல்யூஷன்ஸில் பார்த்தீங்கன்னா. அதுக்கடுத்து என்ன பண்ணாங்கன்னா, இது அவ்வளோ ஸ்ட்ரென்த்தை கொடுக்கலன்னு சொல்லிட்டு லைமையும் ஜிப்சமையும் சேர்த்து சூடு பண்ணாங்க. 1400 டிகிரி செல்சியஸ் அந்த டெம்பரேச்சரை சூடு பண்ணாங்க. ஓகே. அதனால தான் நம்ம சொல்கிறது, அதாவது அதை சூடு பண்ணி அதுக்கடுத்து அது கூட வந்து லைமையும் சேர்த்து மறுபடியும் ஜிப்சமையும் சேர்த்து அந்த சூடுபட்ட பொருள் தான் கிளிங்கர் கூட மறுபடியும் லைமும் ஜிப்சமும் சேர்த்துட்டு சிமெண்ட் உருவாக்கணும். ஓ, கிளிங்கரோட லைமும் ஜிப்சமும் சேர்த்து தான் சிமெண்ட். நீங்கள் ஆர்எம்சி பிளான்ட்ஸில் நீங்கள் போயிருந்தீங்கன்னா பல நேரங்களில் இது தனித்தனியாக சேர்த்துட்டு கிளிங்கர் அவங்க தனியாக போட்டுட்டு லைமும் தனியாக போட்டுட்டு ஜிப்சமையும் சேர்த்துட்டு அட்மிக்சரையும் சேர்த்துட்டு அவங்க ரெடி பண்ணுவாங்க. ஓ, அதுவும் தனியாக சிமெண்ட்டே உருவாக்குறாங்க. சிமெண்ட்டே ரெடி பண்ணிட்டு இன்டர்மீடியேட் பண்ணுவாங்க. ஓகே ஓகே. இந்த சிமெண்ட்டோடைய ஸ்ட்ரென்த் வந்து அந்த M21, M23, M33 இந்த மாதிரி இதில் பண்ணுவாங்க. M60. ஓகேவா? இது எதை டிபெண்ட் பண்ணியிருக்கோன்னா, அது எவ்வளவு ரியாக்ஷன் ஆகி, அதாவது ஹைட்ரேஷன் சொல்லுவோம். அந்த ஹைட்ரேஷன்ஸை படிக்கும்போது ஹைட்ரேஷனுடைய ஸ்டடியே ரொம்ப டீப்பான ஸ்டடி. ஓகே. ஹைட்ரேஷன் ஸ்டடியில் பல விஷயங்களை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னா, ஈவன் விளையாட்டாக கூட ரிசர்ச்சில் சொல்லுவாங்க, ஹைட்ரேஷன் ஒருத்தர் ரொம்ப தெளிவாக புட்டுன்னு பிரித்து வச்சாருன்னா அவருக்கு நோபல் ப்ரைஸே கொடுப்போம்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு பெரிய டீப்பான ஸ்டடி. ஓகே. ஸோ ஹைட்ரேஷன் சார் கம்ப்ளீட்டாக நடக்கணும். அந்த ஹைட்ரேஷனுக்கு தண்ணி யூஸ் பண்ணுவாங்க. தண்ணி போடும்போது அது ஹைட்ரேஷன் ரியாக்ஷன் நடக்கும். அது ஒரு செயின் லிங்காக உள்ள ஃபார்ம் ஆகும். ஓகே. அது ஃபார்ம் ஆகி அது ஸ்ட்ரென்த்தை கொடுக்கும். ஒன்ஸ் அந்த கான்கிரீட் நீங்கள் இவால்வேட் ஆகிடும். அதுக்கடுத்து நெக்ஸ்ட் இவல்யூஷன்ஸ் என்னாச்சுன்னா, சிமெண்ட்
இதில் என்ன பண்ணாங்கன்னா ஓகே இதில் ரியாக்ஷனுக்குன்னு சொல்லிட்டு போசோலோனிக் பொருட்கள்னு சொன்னாங்க. போசோலோனிக் பொருட்கள்னா எதெல்லாம் இந்த ஹைட்ரேஷனுக்கு உதவுது அந்த மாதிரி பொருட்கள். ஓகே, அதில் தான் ஸ்லாக் யூஸ் பண்ணாங்க. அதே மாதிரி வந்து நம்ம தெர்மல் பவர் பிளான்ட்ஸ் இருக்குல்ல, அந்த லிக்னைட்டில் எரிக்கும் போது வர்ற ஃபைனான இதை ஆஷை ஃப்ளை ஆஷ்னு சொல்லுவாங்க, அதையும் யூஸ் பண்ணாங்க. அதை யூஸ் பண்ணி பிபிசி ஓபிசின்னு சொல்லுவாங்க, அது வந்து சாதாரண நம்ம ஜிப்சம் லைமை சேர்த்து பண்ணாங்க. அதுக்கடுத்து பிபிசினா போசோலோனிக் யூஸ் பண்ணது. அது வந்து கடற்கரை சார்ந்து எங்கெல்லாம் அரிப்பு தன்மை அதிகமாக இருக்கோ அந்த இடங்களுக்கு அது பயனுள்ளதாக இருக்குது. அதுக்கடுத்து எவல்யூஷன்ஸ் என்ன ஆச்சுன்னா, இந்த பொருட்களில் கொஞ்சம் குறைச்சி அவங்க என்ன ஃபோக்கஸ் பண்ணாங்கன்னா, ஓகே யூஸ் பண்ணுற லைமை குறைக்க முடியுமான்னு பார்த்தாங்க, யூஸ் பண்ணுற ஜிப்சமை குறைக்கணும்னு பார்த்தாங்க. அதுக்கடுத்து எந்தெந்த அதாவது மைனிங்கில் இருக்கிற வேஸ்ட்லேருந்து பண்ண முடியுமான்னு பார்த்தாங்க. இதெல்லாம் பண்ணாங்க. ஓகே, அப்படி பண்ணும்போது அவங்க அந்த ரிசர்ச்சை கண்டினியூ பண்ணிட்டு இருக்காங்க. அதுலேயும் பல பொருட்களை அவங்க ரெடி பண்ணுறாங்க. அதில் என்ன டிபெண்டன்சி இந்தியாவுக்குள்ள ஒரு புது சிமெண்ட் கொண்டு வரும்போது மேஜர் ப்ராப்ளம் என்னென்னா, அதோடைய குவாலிட்டி ஃபினிஷு எல்லாமே யூசர் மேனுஃபேக்சரிங் பண்ணி ப்ராசஸ் பண்ணும்போது அது எவ்வளவு தண்ணி எடுத்துக்குதுங்கிறதும் பெரிய பாயிண்ட். ஓகே, அது சரியாக இருந்துச்சு. அது எல்லாமே பேலன்ஸ் ஆகும்போது அதுக்கடுத்து இது நெக்ஸ்ட்டு வந்து போனாங்க. இதுக்கு அடுத்து ஃபர்தராக என்ன போக போகுதுன்னா, இந்த சாயிலில் சில ஸ்பெசிஃபிக்கான சாயில்ஸை யூஸ் பண்ணி நாம் வந்து அதை ஃபயர் பண்ணி அது மூலமாக சிமெண்ட்டை உருவாக்க முடியுமான்னு பார்க்கலாம். ஓ, இது வந்து டெஸ்டிங்கில் இருக்குது. டெஸ்டிங்னா அதாவது இது என்ன சொல்கிறது, பைலட் லெவலில் பண்ணிட்டு இருக்காங்க. ஓ, ஓகே, ஓகே. கால்சினைட் சிமெண்ட்ஸ் கிளேஸ் சொல்லுவாங்க, அதை அதிகமாக யூஸ் பண்ணி அது கூட மிக்ஸ் பண்ணி பண்ண முடியுமான்னு பார்த்துட்டு இருக்காங்க. ஓகே, ஓகே. இது வந்து சிமெண்ட்டோட எவல்யூஷன்ஸ். இந்த சிமெண்ட்டோட எவல்யூஷன்ஸ் கூடவே கான்கிரீட்டில் என்னென்ன விஷயங்கள் அக்ரிகேட்டை மாற்றுறதுல யூஸ் பண்ணியிருக்காங்க, அந்த அக்ரிகேட்டை என்னென்ன மாதிரி அக்ரிகேட்ஸை மாற்றிக்கலான்னு யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்து மைனிங் வேஸ்ட்டை வந்து யூஸ் பண்ணி அந்த அக்ரிகேட்டை பண்ணிக்கலான்னு பார்த்துருக்காங்க. அதே மாதிரி அந்த சாண்ட்லெஸ் கான்கிரீட்னு ஒன்று பண்ணாங்க. ஸோ இந்த எவல்யூஷன்ஸ் எல்லாமே நடந்துகிட்டே இருக்குது. இது ரெண்டுமே பேரலாகவே இது பேரலாக நடந்துகிட்டே இருக்கு. அதே மாதிரி வந்து எப்பெல்லாம் சிமெண்ட்டோடைய ஏதாவது ஒரு இன்னோவேஷன்ஸ் வருதோ, கான்கிரீட்டோடைய 10 இன்னோவேஷன்ஸ் இது கூட கம்பைண்டாக வரும். ஓகே, இப்போ எனக்கு ஒரு கேள்வி ஒன்று தோணுது. இப்போது சிமெண்ட் நிறுவனங்கள் நிறைய பிராண்ட்ஸ் இருக்குல்ல நம்மக்கிட்ட. இப்போ நீங்கள் சொன்னீங்க சிமெண்ட்டில் இவ்வளோ எவல்யூஷன் நடந்திருக்கு அப்படின்னு சொல்கிறீங்க. அதில் ஒரு சில எவல்யூஷன்ஸ் பார்த்தா ஒரே சமகாலத்தில் நடந்த மாதிரி தெரியுது, வேறு மாதிரியான ட்ரைஸ் இங்கே நடந்திருக்கு. அப்போது எனக்கு ஒரு கேள்வி என்னென்னா, எல்லா பிராண்டில் வர சிமெண்ட்டும் ஒரே சிமெண்ட் தானா, இல்லை ஒரு பிராண்டுக்கும் சிமெண்ட்டோட அந்த தன்மையே மாறுபடுமா, அல்லது ஒரே பிராண்டில் வெவ்வேறு தன்மையான சிமெண்ட்டுகள் அவைலபிளாக இருக்குமா? நீங்கள் சொன்னீங்க ஒரு சில சிமெண்ட்லாம் வந்து கடல் அரிப்பை தடுக்கிற மாதிரியான சிமெண்ட்லாம் அவைலபிளாக இருக்குங்கிறீங்க. ஸோ அந்த மாதிரி சிமெண்ட்ஸ்லாம் ஆக்சுவலி மார்க்கெட்டில் ஒரே பிராண்டில் விற்பனைக்கு வருமா? இதெல்லாம் மக்களுக்கு தெரியாது இல்லையா, அதான் கேட்குறேன். இந்த மாதிரிலாம் இருக்கா ஆக்சுவலாக? சரி, சிம்பிள். அதாவது நீங்கள் சிமெண்ட் இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் BIS ஸ்டாண்டர்ட்ஸ்க்குள்ளே வரும். அப்போது வந்து சிமெண்ட் இண்டஸ்ட்ரி, மேனுஃபேக்சரிங்கில் இருக்க பல இண்டஸ்ட்ரி எல்லாமே ஸ்டாண்டர்டைஸ்டான இண்டஸ்ட்ரீஸ். ஓகே, இப்போது நம்ம சொன்ன அந்த ஆப்ரஹாம் கோன், அந்த அதுக்கடுத்து டென்சைல் ஸ்ட்ரென்த், இந்த 2 விஷயத்தை வச்சுட்டு மட்டும்தான் எல்லா சிமெண்ட்டையும் நீங்கள் கிளாஸிஃபை பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு 2 சாய்ஸஸ் வருது. நீங்கள் முடிவு எடுக்கிறதுக்கு முன்னால் இந்த 2 டெஸ்ட்டோடைய ரிப்போர்ட்டு உங்கள் கையில் இருந்து அதுக்கடுத்து எந்த சிமெண்ட் உங்களுக்கு செட் ஆகுங்கிறத நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். பல நேரங்களில் சிமெண்ட் ஃபேக்ட்ரிஸ் வந்து 300 கிலோமீட்டர் 600 கிலோமீட்டருக்கு மேலே அது சர்வீஸ் பண்ண முடியாது அன்லஸ் அதர்வைஸ் ஒரு ஸ்பெஷல் பர்பஸாக இருந்துச்சுன்னா. இப்போ உதாரணத்துக்கு நான் வந்து ஒரு சிமெண்ட் பிளான்ட் வச்சுருக்கேன், ஜர்ஜர்னு வச்சுருக்கேன். ஓகே, அங்கே நான் வந்து 150 இருந்துச்சுன்னா நான் வந்து அதை ரெடி பண்ணிவிட்டு சென்னைக்கு கொண்டு வரதில் எனக்கு காஸ்ட் எக்கனாமிக்ஸ் ஒர்க் ஆகும். ஓகே, ஆனால் நான் இதுவே சிமெண்ட்டையே நான் எடுத்துகிட்டு நான் அனுப்புகிறேனாலும் இன்கேஸ் அந்த ஸ்ட்ரென்த்து அந்த எக்கனாமிக்ஸ் ஒர்க் ஆகலைன்னா நான் அந்த சிமெண்ட்டை எடுத்துகிட்டு போகும். ஆனால் அதே நேரத்தில் ஸ்பெஷல் ஃபங்க்ஷனலாக சிமெண்ட் இருந்துச்சுன்னா அதை ட்ராவல் பண்ண தான் செய்வாங்க. ஸோ சிமெண்ட்டோடைய இண்டஸ்ட்ரி எப்படிப்பட்டதுன்னா, சிமெண்ட் கான்கிரீட்டோடைய இண்டஸ்ட்ரி எப்படிப்பட்டதுன்னா, எதுக்காக யூஸ் பண்ணுறோம், எவ்வளோ காஸ்ட்டில் யூஸ் பண்ணுறோம், எவ்வளோ எஃபெக்டிவாக யூஸ் பண்ணுறோம், எவ்வளோ டியூரபிலிட்டியில் இருக்குதுன்னு சொல்லிட்டு இதை கிளாஸிஃபை பண்ணிங்கன்னா அது வரும். ஓகே, உதாரணத்துக்கு சொல்கிறோம்னா, இந்தியாவில் நீங்கள் சிமெண்ட் வச்சுருக்கீங்கன்னா நீங்கள் ஸ்ரீலங்காவுக்கு நீங்கள் சிமெண்ட் கொடுப்பீங்க. ஸ்ரீலங்காவில் சிமெண்ட்டு பண்ண முடியாத சில சூழ்நிலைகள் இருக்கும்போது ஸ்ரீலங்கா சிமெண்ட் வாங்கிக்கும்.
ஓகே. இல்லை நீங்கள் வந்து அதே நேரத்தில் நீங்கள் ஃபேப்ரிகேட்டட் பண்ண ஒரு ஸ்ட்ரக்சர் ஃப்ரேம் ஒர்க்கு இந்தியாவை பல கண்ட்ரீஸ்லேருந்து வாங்கும், இல்லை இந்தியாவை பல கண்ட்ரீஸ்க்கு எக்ஸ்போர்ட் பண்ணும். ஓகே ஓகே. அப்போது அதே மாதிரி வந்து நான் வந்து இந்தியாவிலேருந்து தமிழ்நாட்டிலேருந்து ஒரு சிமெண்ட் ஸ்ட்ரக்சரு நான் அதை பர்ஃபெக்ட் பண்ணிவிட்டு ரெடி பண்ணி அதை நான் டெலிவரி பண்ணுறதுல காஸ்ட் கம்மியாச்சுன்னா ஓகே, அந்த கண்ட்ரி இப்போ உதாரணத்துக்கு மலேசியாவோ இல்லை வேறு ஏதோ ஒரு கண்ட்ரியோ அவங்களுக்கு அந்த பொருளை வாங்கிட்டு வரும்போது அதை ரெடி பண்ணும்போது இது ரெண்டுமே சரியாக இருந்துச்சுன்னா அவங்க அதை அந்த சிமெண்ட் ஸ்ட்ரக்சரே வாங்குவாங்க. ஓகே. இல்லைன்னா அவங்க அங்கேயே ஃபேப்ரிகேட் பண்ணிக்குவோம். ஓகே. ஸோ காஸ்ட்டு எப்படி பண்ணும்போதுங்கிறது இல்லை, காஸ்ட்டு டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கான காஸ்ட்டு இதை கொண்டு தான் வேரியேஷன்ஸ் ஆகும். சூப்பர் சார். காங்கிரீட்டில் இருக்கிற என்னென்ன விஷயங்கள் உள்ளே இருக்குது, அதில் சிமெண்ட்டோட பங்கு என்ன, அந்த சிமெண்ட்டில் என்னென்ன மாதிரியான விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிற ஒரு டீட்டெயில்டு ரிவ்யூ ஒன்று கொடுத்துருக்கீங்க. வழக்கம் போல் நம்ம வியூவர்ஸ்க்கு இது வந்து ரொம்ப டீட்டெயிலான ஒரு புரிதலை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத நினைக்கிறேன். ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீக் நம்ம இன்னொரு வீடியோ சந்திக்கலாம் சார். நன்றி. நன்றி.